அடுத்ததாக நெல்லையிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் சுடலைக்குமார். சுடலைக்குமார், திமுக தரப்பில் நெல்லையில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் குறிப்பாக சபாநாயகர் அப்பாவு ராதாபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆக முக்கிய முகங்கள் நெல்லையின் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள், எந்தெந்த தொகுதிகளில் ஒரு சற்றே சலசலப்பான ஒரு போட்டியானது இருக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் பட்டியலானது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 164 தொகுதிகளில் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக களம் காண்கிறது. இதில் தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களை பொறுத்தவரையில் 22 தொகுதிகள் உள்ளன. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 தொகுதிகளில் களம் காண்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போதைய நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் போட்டியிடுகிறார். அதே போன்று நாகர்கோவிலில் கட்சியுடைய தலைமை நிர்வாகி ஆஸ்டின் போட்டியிடுகிறார். அதே போன்று ராதாபுரத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீண்டும் போட்டியிடுவதற்கு அவருக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அப்பாவு போட்டியிடுகிறார். அதே போன்று பாளையங்கோட்டையில் 2வது முறையாக அப்துல் வகாப், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் போட்டியிடுகிறார். அதேபோன்று திருநெல்வேலியை பொறுத்தவரையில் கிழக்கு பகுதி மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் முதன் முறையாக தற்போதைய திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் களம் காண இருக்கிறார். அதேபோன்று ஆலங்குளத்தை பொறுத்தவரையில் அதிமுகவில் இருந்து சில நாட்களுக்கு முன்பாக திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு ஆலங்குளம் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முதன்முறையாக அவருக்கு அந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தென்காசியில் கலை கதிரவன் என்பவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வாசுதேவநல்லூரை பொறுத்தவரையில் சங்கரங்கோயிலுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜாவுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கோவில்பட்டியில் கருணாநிதி என்பவருக்கு இந்த போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓட்டப்படாரத்தில் PM ராமஜெயம் என்பவருக்கு முதன்முறையாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் தற்பொழுது 7வது முறையாக அனிதா ராதாகிருஷ்ணன், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய அமைச்சர் காவல்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் 7வது முறையாக திருச்செந்தூர் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அதேபோன்று தூத்துக்குடியை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக சீதாஜீவன், தற்போதைய அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் சீதாஜீவன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ராசிகுளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் மீண்டும் ஏற்கனவே களம் கண்ட வேட்பாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் 9 தொகுதிகளில் திமுக, அதிமுக நேரடியாக களம் காண்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் தற்போதைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சீட் வழங்கப்படவில்லை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிமுக ஒரே தொகுதியில் மட்டுமே களம் காண்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 2 தொகுதியில் மட்டுமே களம் காண்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணி தொகுதிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியை பொறுத்தவரை நாம் முன்னதாக கூறியபடியே இந்த 22 தொகுதிகளில் 13 தொகுதிகளில் திமுக களம் காண்கிறது. சுடலைக்குமார், அடுத்ததாக முக்கிய வேட்பாளர்கள் நேரடியாக போட்டியிடும் தொகுதிகளை நீங்கள் குறிப்பிட கேட்டோம். கூட்டணி கட்சிகளும் திமுகவும், அதாவது NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் திமுகவும் மோதும் தொகுதிகள் என்ன என்பதை சற்றே நினைவு கூற முடியுமா? கண்டிப்பாக. அதாவது திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவில் தற்போதைய மாநகர் மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து கிழக்கு மாநகர பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் திமுக, அதிமுக திருநெல்வேலியில் போட்டியிடுகிறது. பாளையங்கோட்டை பொறுத்தவரையில் அதிமுகவில் புதுமுகமாக IT சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2வது முறையாக அப்துல் வகாப் போட்டியிடுகிறார். அதே போன்று அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை திமுகவை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் மற்றும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கட்சிகள் தான் கடந்த 2 முறைக்கும் மேலாக அங்கு போட்டியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராதாபுரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற அப்பாவு அவர்களுக்கு தான் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரி தொகுதியிலும் அதே போன்று காங்கிரஸுக்கு தான் கடந்த 2-3 முறை வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் தற்பொழுது 4வது முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு எதிர்த்தரப்பில் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவை பொறுத்தவரையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அந்த தொகுதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கடந்த இடைத்தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த முறை அவருக்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி வழங்கப்படாததன் காரணமாக அவர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து சென்றிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய போவதாக தகவல்களானது வெளியாகிறது. இதுதான் தற்போதைய தென் மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
அடுத்ததாக சுடலைக்குமார், தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லையில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எவை? அந்த கூட்டணி கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் தொகுதிகளில் தாக்கம் எப்படி இருக்கும்? நான் முன்னதாக கூறியபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக தற்பொழுது மீண்டும் காங்கிரஸ் கட்சி அங்கு போட்டியிடுவதற்கான இந்த வாய்ப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றபடியாக ராதாபுரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இந்த 3 தொகுதிகளை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக களம் காண்கிறது. 2 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியிருக்கிறது. அதே போன்று கன்னியாகுமரி தொகுதியிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த 2 தொகுதிகளை மட்டும் திமுக நேரடியாக களம் காண்கிறது. மற்ற 4 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கியிருக்கிறது. அதே போன்றுதான் அதிமுக தரப்பில் நான் முன்னதாக கூறிவிட்டேன், கூட்டணி கட்சிகளுக்கு தான் அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு தொகுதி கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் போட்டியிடுகிறார். அதேபோன்று தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நான் முன்னதாக கூறியபடி ஏற்கனவே சட்டமன்ற அமைச்சராக இருக்கக்கூடிய கீராஜீவன் தூத்துக்குடியிலும், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூரிலும் போட்டியிடார். திருவைகுண்டம் தொகுதியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஓட்டப்பிடாரம் மற்றும் விளாத்திக்குளம், ஓட்டப்பிடாரத்தில் தற்போதைய எம்எல்ஏ சண்முகை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. புதிய முகத்திற்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளத்தில் மட்டும் மார்க்கண்டையன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் போட்டியிடுகிறார். ஓட்டப்பிடாரத்தை பொறுத்தவரையில் அமமுக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களம் காண்கின்றது. இதுதான் தென் மாவட்டங்களுடைய தற்போது வேட்பாளர் பட்டியல் மற்றும் நீங்கள் கேட்டது போன்ற கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் தற்போது கள நிலவரமாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களாகிய குமரி, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் திமுக வேட்பாளர் பட்டியல் எத்தகையதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்த விரிவான விவரங்களை அலசியமைக்கு நன்றி சுடலைக்குமார்.